வணக்கம் அன்பான நேயர்களே, ஞானப்பிரகாசம் டாக்கிற்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. நான் உங்கள் தொகுப்பாளர் ஞானப்பிரகாசம். நான் உங்கள் தொகுப்பாளர் குழலினி. ஹலோ, உங்களுக்கான ஒரு ஸ்பெஷலான விரிவான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். நீங்க அமைப்பு வச்சிருந்த அந்த பெரிய சோர்ஸ் மெட்டீரியல்ஸ், அதாவது முன்னணி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்களோட இன்டர்வியூஸ், ஆந்த்ராபிக் கம்பெனியோட சிஇஓ சொன்ன விஷயங்கள், அப்புறம் நிறைய டீப்பான ஏஐ ஆர்டிகல்ஸ், இது எல்லாத்தையும் நாங்க முழுசா படிச்சு பார்த்தோம். ஆமாங்க, நாங்க 2 பேருமே உட்காந்து ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணோம். கண்டிப்பா. இப்போ இன்னைக்கு நம்மளோட மிஷன் ரொம்பவே கிளியர். இந்த ஏஐ ஏஜென்ட்கள், குறிப்பா இந்த ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்ஸ்களை வச்சு எப்படி நிஜமாவே பணம் சம்பாதிக்கிறது. இது ஏதோ ஃபியூச்சர்ல வரப்போற டெக்னாலஜி கிடையாது. இன்னைக்கு உங்க கண் முன்னாடி இருக்கிற ஒரு பெரிய பிசினஸ் வாய்ப்பு. நீங்க உங்க பிசினஸை நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போக நினைக்கிற ஒரு ஆளா இருக்கலாம், இல்ல புதுசா ஏதாச்சும் கத்துக்கலான்னு வந்திருக்கலாம். நீங்க கொடுத்த சோர்ஸ்ல இருந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களை நாங்க எடுத்து வச்சிருக்கோம். உண்மைதான். நீங்க ஷேர் பண்ண சோர்சஸ அனலைஸ் பண்ணப்போ ஒரு விஷயம் ரொம்ப தெளிவா புரிஞ்சது. எல்லாரும் ஏஐ பத்தி பேசுறாங்க, ஆனா அதை வச்சு எப்படி ஒரு சஸ்டெய்னபிள் பிசினஸ் மாடலா உருவாக்குறதுங்கிற சீக்ரெட் ரொம்ப சிலருக்கு தான் தெரிஞ்சிருக்கு. இன்னைக்கு நாம அந்த சீக்ரெட்ஸ பத்தி தான் இந்த அலசல்ல பேச போறோம். சரி, இத கொஞ்சம் டீப்பா அன்பேக் பண்ணுவோம். இப்போ ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு தொழில் முனைவோரோட பெரிய கனவு என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. எப்படியாச்சும் ஃபண்டிங் வாங்கி ஒரு 100 பேரை வேலைக்கு வச்சு ஒரு $1 பில்லியன் கம்பெனியை, அதாவது ஒரு யூனிகார்ன் கம்பெனியை உருவாக்கணுங்கிறது தான். ஆவா, அதுதான் அல்டிமேட் கோலா இருந்துச்சு. கரெக்டு. ஆனா நீங்க கொடுத்த தரவுகளின்படி அந்த பழைய பிசினஸ் மாடல் இப்போ சுக்குநூறா உடைஞ்சிருச்சு. இப்போ சோலோப்ரெனர், அதாவது தனிநபர் தொழில் முனைவோர் அப்படிங்கிற ஒரு புது கான்செப்ட் வந்திருக்கு. ஒரு $1 பில்லியன் கம்பெனியை உருவாக்குறதுக்கு பதிலா தலா $1 மில்லியன் சம்பாதிக்கிற ஒரு 10 சின்ன மைக்ரோ பிசினஸ்களை ஒரு தனி ஆளா உட்கார்ந்து உருவாக்குறது இப்போ ரொம்ப சகஜமாக்கிட்டு வருது. இங்க கவனிக்க வேண்டிய சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த மாற்றத்தை சாத்தியமாக்குறது நம்ம மனிதர்கள் கிடையாது, இந்த ஏஐ ஏஜென்ட்கள் தான். முன்னாடியெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ண ஒரு டீம், கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ஒரு டீம், கோடிங் எழுத ஒரு டீம்னு ஒரு பெரிய ஆர்மியே நீங்க மெயின்டைன் பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கு நிறைய சம்பளமும் கொடுக்கணும். கண்டிப்பா. ஆனா இப்போ இந்த ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேலையும் தனித்தனி ஏஐ ஏஜென்ட்கள் ரொம்ப பெர்ஃபெக்ட்டா செஞ்சு முடிக்குது. ஒரு மனிதன் வேலை செய்யறதை விட பல மடங்கு வேகத்துல, எந்த டயர்டும் இல்லாம இந்த ஏஜென்ட்கள் இயங்குது. இது ஒரு மிகப்பெரிய ஷிஃப்ட். இதுக்கு ஒரு பிராக்டிக்கல் உதாரணம் சொல்லணும்னா, நீங்க கொடுத்த நோட்ஸ்ல இருந்த எமர்ஜென்ட் அப்படிங்கிற பிளாட்ஃபார்ம் பத்தி சொல்லலாம். சில வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு கம்பெனிக்கு ஒரு சாதாரண ஆப் உருவாக்கணும்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு டெவலப்மெண்ட் ஏஜென்சியை கூப்பிடுவாங்க. அவங்க குறைஞ்சது 3 மாசம் டைம் கேட்பாங்க. ஒரு $20,000 பில் போடுவாங்க. அதுவும் பேசிக் ஆப்புக்கு தான் அந்த ரேட். ஆமா. ஆனா இன்னைக்கு அதே ஆப்பை வெறும் 15லேருந்து 60 நிமிஷத்துக்குள்ள வெறும் $1,000 செலவுல உங்களாலேயே உருவாக்கிட முடியுது. இதை படிக்கிறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதுதான் இப்போ டெக் உலகத்துல வைப் கோடிங் அப்படின்னு சொல்றாங்க. முன்னாடியெல்லாம் கோடிங் தெரிஞ்சாதான் சாஃப்ட்வேர் உருவாக்க முடியும். ஆனா இப்போ நீங்க ஏஐ கூட சும்மா பேசியே, அதாவது உங்க ஐடியாவை ப்ராம்ப்டா கொடுத்தே உங்களுக்கு தேவையான மென்பொருளை உருவாக்கிடலாம். இத வச்சு நீங்க உங்களுக்கான ஒரு வைப் கோடிங் ஸ்டுடியோவே ஆரம்பிக்க முடியும். ஒரு நிமிஷம், எனக்கே கோடிங் தெரியாது, நான் எப்படி ஸ்டுடியோ ஆரம்பிக்கிறது? எல்லாரும் அவங்களுக்கான ஆப்பை அவங்களே வைப் கோட் பண்ணிக்கலாமே, அப்புறம் எதுக்கு என்கிட்ட வர போறாங்க? அது ஒரு நல்ல கேள்வி. எல்லாமே ஓப்பனா தான் இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா எல்லார்கிட்டயும் கேமரா இருக்குங்கிறதுக்காக எல்லாரும் சினிமா எடுத்துட முடியாது இல்லையா? அதே மாதிரி தான் இதுவும். ஓ, கரெக்ட் தான். டூல்ஸ் எல்லார் கையிலயும் இருக்கலாம். ஆனா ஒரு பிசினஸ் ப்ராப்ளத்தை புரிஞ்சுக்கிட்டு அதை ஏஐக்கு புரியுற மாதிரி சொல்லி கரெக்டான அவுட்புட் வாங்குறது ஒரு தனி ஸ்கில். உதாரணத்துக்கு, ஒரு கிளைண்ட் உங்ககிட்ட ஏன் எம்ப்ளாயீஸோட டெய்லி டாஸ்கை ட்ராக் பண்ண எனக்கு ஒரு கஸ்டம் ஆப் வேணும் அப்படின்னு கேட்குறாருன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு அது எப்படி பண்றதுன்னு தெரியாது. எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு டைமும் இருக்காது. நீங்க ஏஐயை யூஸ் பண்ணி சில மணி நேரத்துல அதை உருவாக்கி கொடுத்துட்டு அதுக்காக 2-3 லட்சம் ரூபாய் வரைக்கும் சார்ஜ் பண்ண முடியும். இதுதான் அந்த சோலோப்ரோனர்களுக்கான பெரிய வாய்ப்பு. இங்கதான் விஷயம் நிஜமாவே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் ஆகுது. ஆப் உருவாக்குறத ஒரு பக்கம் வைப்போம். நீங்க கொடுத்த சோர்ஸ்ல என்ன ரொம்பவே கவர்ந்த ஒரு விஷயம், இந்த ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்களை வச்சு எப்படி பணம் சம்பாதிக்கிறதுங்கிற ஐடியா தான். இது ஒரு பெரிய பிசினஸ் பிரச்சனைக்கு டைரக்ட் சொல்யூஷனா இருக்கு. ஆமாங்க, வாய்ஸ் ஏஜென்சி இப்போ ரொம்ப ஃபாஸ்டா வளர்ந்துட்டு இருக்கு. இப்போ ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஏர்டெல் மாதிரி பெரிய கம்பெனிகளோ இல்ல உங்க ஏரியாவில் இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலோ கஸ்டமர்ஸ் ஃபோன் பண்ணா அவங்களுக்கு பதில் சொல்ல ஒரு பெரிய கால் சென்டர் டீமை வச்சிருப்பாங்க. ஒரு கஸ்டமர் கால் பண்ணி பேசுற ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் அந்த கம்பெனிக்கு சுமார் 15 ரூபாய் வரைக்கும் செலவாகுது. உண்மைதான்.
கஸ்டமர் சப்போர்ட்டுங்கிறது ஒரு கம்பெனிக்கு லாபம் தராத ஆனா ரொம்ப அவசியமான ஒரு செலவு. இங்க தான் சர்வீஸ் ஆஸ் அ சாஃப்ட்வேர் அப்படிங்கிற புது பிசினஸ் மாடல் உள்ள வருது. வாப்பி மாதிரி டூல்ஸ் இப்போ மார்க்கெட்ல இருக்கு. இதை யூஸ் பண்ணி நீங்க ஒரு ஏஐ வாய்ஸ் ஏஜென்ட்டை உருவாக்கலாம். ஓகே. அதை உருவாக்கி சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களுக்கு ஒரு மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனா நீங்க விற்க முடியும். இது அவங்களுக்கும் லாபம், உங்களுக்கும் லாபம். நான் இதை இன்னும் கொஞ்சம் பிராக்டிக்கலா புரிஞ்சுக்க ட்ரை பண்றேன். இப்போ நான் ஒரு டென்டல் கிளினிக் வச்சிருக்கேன். எனக்கு டெய்லி அப்பாயின்மெண்ட் புக் பண்ண சொல்லி நிறைய கால்ஸ் வரும். அதுக்கு நான் ஒரு ரிசப்ஷனிஸ்ட்டை வச்சிருக்கேன். இப்போ இந்த வாப்பி வாய்ஸ் ஏஜென்ட்டை நான் யூஸ் பண்ணா கஸ்டமர் ஃபோன் பண்ணும்போது நிஜமாவே ஒரு மனுஷன் பேசுற மாதிரி அது பேசுமா? 100%. இந்த ஏஐ ஏஜென்ட்கள் பழைய காலத்து ஐவிஆர் மாதிரி ஒன்றை அழுத்தவும் மொரண்டை அழுத்தவும் அப்படின்னு மிஷின் மாதிரி சொல்லாது. அப்பாடா, அது ரொம்ப இரிட்டேட்டிங்கா இருக்கும். ஆமா, எனக்கும் அதான் தோணும். ஆனா இது அப்படி இல்ல. அது கஸ்டமர் பேசுறத புரிஞ்சுக்கிட்டு அவங்க வாய்ஸ் டோனுக்கு ஏத்த மாதிரி ரொம்ப கேஷுவலா, ஹலோ சொல்லுங்க, நாளைக்கு காலையில 10 மணிக்கு டாக்டர் ஃப்ரீயா இருக்காரு, புக் பண்ணட்டுமா அப்படின்னு மனுஷங்க மாதிரியே சுயமா சிந்திச்சு பேசும். ஆனா கஸ்டமர்ஸ் சில சமயம் ரொம்ப கோவமா இருப்பாங்க, இல்ல ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு மெடிக்கல் கேள்வியை கேட்பாங்க. அப்போ இந்த ஏஐ மாட்டிக்குமே, கஸ்டமருக்கு கடுப்பாயிடாதா? இத ஒரு பெரிய பிக்சரோட கனெக்ட் பண்ணி பார்த்தோம்னா இங்க தான் சிஸ்டம் டிசைன் ரொம்ப முக்கியம். ஏஐக்கு எல்லாமே தெரியும்னு நாம விட்டுடக்கூடாது. எப்பொழுதெல்லாம் ஒரு காம்ப்ளெக்ஸான கேள்வி வருதோ இல்ல கஸ்டமர் கோமா பேசுறாருன்னு அந்த ஏஐக்கு தோணுதோ, அதாவது எட்ஜ் கேஸ் வரும்போது அது உடனே அந்த காலை ஒரு நிஜமான மனித உதவியாளருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடும். ஓ ஸ்மார்ட். அப்போ ஹியூமன் இன்டர்வென்ஷன் தேவைப்படுற இடத்துல மட்டும் அவங்க உள்ள வருவாங்க. கரெக்ட். இதனால என்ன ஆகுது? 80% சாதாரண கால்ஸை ஏஐ ஹேண்டில் பண்ணிடும். மிச்சம் இருக்கிற 20% முக்கியமான கால்ஸை மட்டும் மனிதர்கள் பார்த்துப்பாங்க. அந்த கம்பெனிக்கு நிமிஷத்துக்கு 15 ரூபாய் செலவாயிட்டு இருந்த இடத்துல இப்போ வெறும் சில காசுகள் தான் செலவாகும். நீங்க அந்த பிசினஸ்க்கு ஒரு பெரிய செலவு மிச்சம் பண்ணி தரீங்க. அதுல கிடைக்கிற லாப வரம்பு உங்களுக்கு மிகப்பெரிய வருமானமா மாறும். கான்செப்ட் சூப்பரா இருக்கு. ஆனா எனக்கு இன்னொரு டவுட் வருது. நடுத்தர கம்பெனிகளுக்கு ஏஐ தேவைன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனா அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றதுன்னு அவங்களுக்கும் தெரியாது. இப்போ நான் உங்களுக்கு ஏஐ செஞ்சு தர்றேன் அப்படின்னு சொன்னா அவங்க என்ன நம்பி உடனே காசு கொடுத்துருவாங்களா? இதை வச்சு நாம எப்படி பிசினஸ் க்ளோஸ் பண்றது? அதுக்காக தான் உங்க சோர்ஸ் மெட்டீரியல்ல தி ROI டிடெக்டிவ் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி கொடுத்திருக்காங்க. நீங்க ஒரு கம்பெனிக்கு போய் நான் ஏஐ விக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அப்புறம் எப்படி அப்ரோச் பண்றது? அதுக்கு பதிலா ஒரு டிடெக்டிவ் மாதிரி அந்த கம்பெனிக்குள்ள போய் அவங்க ப்ராசஸ கவனிக்கணும். எந்த வேலைய மனுஷங்க திரும்ப திரும்ப மேனுவலா செஞ்சிட்டு இருக்காங்க, எங்க ஆட்டோமேஷன் பண்ணா அவங்களுக்கு பணமும் நேரமும் மிச்சமாகும்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஒரு 60 செகண்ட் டெமோவை செஞ்சு காட்டணும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. 60 செகண்ட் டெமோவா? நான் ஒரு பிசினஸ் ஓனர்கிட்ட போய் வெறும் ஒரு நிமிஷத்துல ஒரு டெமோவை காட்டினா, ஓ இது இவ்ளோ ஈஸியான வேலையா, இதுக்கா நான் உனக்கு இவ்ளோ காசு தரணும் அப்படின்னு அவங்க நினைக்க மாட்டாங்களா? நான் கேட்குற $50,000 மதிப்பை அந்த 60 செகண்ட்ல எப்படி ப்ரூவ் பண்றது? இங்க தான் நிறைய பேர் தப்பு பண்றாங்க. நீங்க வேலை செஞ்ச மணி நேரத்துக்கு காசு கேட்கக்கூடாது. ஏஐ உலகத்துல அப்படி செஞ்சா நீங்க தோத்துடுவீங்க. ஓ, ஆர்லி ரேட் செட் ஆகுதா? கண்டிப்பா செட் ஆகாது. நீங்க உங்களுக்கு எவ்வளோ லாபத்தை, அதாவது மதிப்பை உருவாக்கி தர்றீங்க அப்படிங்கிற வேல்யூ பேஸ்ட் பிரைசிங் மாடல்ல தான் சார்ஜ் பண்ணணும். அந்த 60 செகண்ட் டெமோங்கிறது உங்க உழைப்பை காட்டுறதுக்காக இல்ல, அவங்களோட ரிசல்ட்டை காட்டுறதுக்காக. ஆஹா, அருமையான பாயிண்ட். அவங்க வருஷத்துக்கு $1 லட்சம் செலவு பண்ணிட்டு இருந்த ஒரு வேலைய நீங்க ஆட்டோமேட் பண்ணி தர்றீங்கன்னா அந்த $1 லட்சம் 10-30% நீங்க உங்க ஃபீஸா கேட்கலாம். அவங்களுக்கு $1 லட்சம் மிச்சமாகுதுங்கிறப்போ உங்களுக்கு $20,000 கொடுக்க அவங்க தயங்கவே மாட்டாங்க. ஓ, இப்ப புரியுது. வேல்யூ பேஸ்ட் பிரைசிங். சரி, இதை பிராக்டிக்கலா எப்படி பண்றதுன்னு ஒரு உதாரணம் வச்சு பார்க்கலாம். நீங்க கொடுத்த நோட்ஸ்ல ஏஜென்ட் ஸ்வார்ம்ஸ் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருந்துச்சு. நிறைய ஏஐ ஏஜென்ட்களை ஒன்னா சேர்த்து வேலை வாங்கலான்னு. ஆமா, அது ஒரு கேம் சேஞ்சர். இப்போ மேக், ஜாப்பியர், N8, க்ரூ ஏஐ மாதிரியான டூல்ஸ் இருக்குன்னு எல்லாரும் சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் என்ன? இதை வச்சு ஒரு ஆட்டோமேஷன் ஏஜென்சியை எப்படி நடத்துறது? ஜாப்பியர் இல்ல make.com மாதிரியான டூல்ஸை இன்டர்நெட்டோட டிஜிட்டல் பிளம்பிங் அப்படின்னு நினைச்சுக்கோங்க. இப்போ உங்க வீட்ல டேங்க்ல இருந்து பைப்பை கனெக்ட் பண்ணி கிச்சனுக்கு தண்ணி கொண்டு வரீங்க இல்லையா? ஆமா. அதே மாதிரி 2 வேற சாஃப்ட்வேரை கனெக்ட் பண்ற பைப்பு தான் இந்த ஜாப்பியர். இப்போ ஒரு B2B கம்பெனி உங்ககிட்ட எனக்கு புது கிளைண்ட்ஸ் வேணும், லீட் ஜெனரேஷன் பண்ணித்தாங்க அப்படின்னு கேக்குறாங்கன்னு வச்சுப்போம்.
நீங்க என்ன பண்ணலாம், இன்டர்நெட்ல ரீசெண்டா ஃபண்டிங் வாங்கின கம்பெனிகளோட நியூஸை தேடி எடுக்க ஒரு ஏஐ ஏஜென்ட், அந்த கம்பெனியோட ஃபவுண்டர் இமெயிலை கண்டுபிடிக்க இன்னொரு ஏஜென்ட். எல்லாமே தனித்தனி ஏஜென்ட்ஸ். எக்ஸாக்ட்லி. அவங்களுக்கு ஏப்ப மாதிரி ஒரு பர்சனலைஸ்டான இமெயிலை எழுத ChatGPT-யை கனெக்ட் பண்ண ஒரு பைப். அவங்க அந்த இமெயிலுக்கு ரிப்ளை பண்ணா அதை படிச்சு பார்த்து அவங்க இன்ட்ரெஸ்டா இருக்காங்களான்னு புரிஞ்சுக்கிட்டு அடுத்த மீட்டிங்கை புக் பண்ண இன்னொரு ஏஜென்ட். வாவ், சாரி, இதை கேட்குறப்ப நிஜமாவே ஆச்சரியமா இருக்கு. அதாவது நான் தூங்கிட்டு இருக்கும்போது கூட அந்த ஏஜென்ட்ஸ் ஃபார்ம் எனக்காக இன்டர்நெட்ல தேடி இமெயில் அனுப்பி ஃபாலோ அப் பண்ணி மீட்டிங்கை புக் பண்ணிடுமா? இது ஒரு முழு சேல்ஸ் டீம் செய்யற வேலையாச்சே. ஆமாங்க, ஒரு 3 பேர் கொண்ட சேல்ஸ் டீம் செய்யற வேலையை நீங்க இந்த ஆட்டோமேஷன் மூலமா செஞ்சு முடிச்சிடலாம். இதுதான் B2B உலகத்துல இப்போ நடந்துட்டு இருக்கிற மேஜிக். இதே மாதிரி தான் கான்டென்ட் கிரியேஷன் துறையிலையும் இந்த ஏஐ ஏஜென்ட்கள் மிகப்பெரிய புரட்சியை பண்ணிட்டு இருக்கு. ஃபேஸ்லெஸ் ஏஐ ஏஜென்சி, அதாவது நிஜ மனுஷங்களே இல்லாம முகமே காட்டாம யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல வீடியோ போடுற முழுமையான ஏஜென்சிகளை இப்போ நடத்த முடியும். ஆமா, கண்டென்ட் கிரியேஷன்ல நடக்கிற இந்த ஆட்டோமேட்டட் பைப்லைன் பத்தி நீங்க கொடுத்த சோர்ஸ்ல ரொம்ப தெளிவா இருக்கு. இது எப்படி வேலை செய்யுதுன்னா, நாம டெய்லி உட்கார்ந்து என்ன டாபிக் ட்ரெண்டிங்கா இருக்குன்னு தேட வேண்டாம். ஃபீட்லி மாதிரியான டூல்ஸ் மூலமா ட்ரெண்டிங் நியூஸை தானாவே எடுக்கலாம். கரெக்ட். அதுவே ஸ்டெப்பை குறைச்சிடுது. அந்த நியூஸை mac.com பைப் மூலமா நேரா ChatGPT-க்கு அனுப்பி இந்த டாபிக்ல வீடியோ போட்டா வைரல் ஆகுமா, இதுக்கு 1லேருந்து 10க்குள்ள ஒரு ரேட்டிங் கொடு அப்படின்னு கேட்கலாம். ஆமா, ரேட்டிங் 7க்கு மேல இருந்தா மட்டும் அந்த டாபிக்கை அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போலாம். கடந்த காலத்துல எந்தெந்த வீடியோஸ்லாம் வைரல் ஆச்சோ அதோட ஸ்கிரிப்ட் பேட்டர்னை அனலைஸ் பண்ணி இந்த புது டாபிக்கு ஏத்த மாதிரி ஒரு சூப்பரான ஸ்கிரிப்டை ஏஐயே எழுதிடும். அதுக்கப்புறம் தான் ஹாலிவுட் லெவல் ப்ரொடக்ஷன் ஆரம்பிக்குது. அந்த ஸ்கிரிப்டை எடுத்துக்கிட்டு 11 லேப்ஸ் அப்படிங்கிற டூலுக்கு அனுப்புனா அது ஏதோ ரோபோட் மாதிரி பேசாம நிஜமான ஒரு மனுஷன் பேசுற மாதிரி மூச்சு விடுற சத்தத்தோட உணர்ச்சிகளோட ஒரு வாய்ஸ் ஓவரை ரெடி பண்ணிடும். அந்த வாய்ஸ் மாடுலேஷன்லாம் இப்ப ரொம்ப நேச்சுரலா இருக்கு. ஆமா, அப்புறம் மிட்ஜர்னி யூஸ் பண்ணி உலகத்துல நிஜமாவே இல்லாத ஒருத்தரோட போட்டோவை ரொம்ப ரியலிஸ்டிக்கா உருவாக்கலாம். அந்த போட்டோவை லூமா லேப்ஸ் இல்லைன்னா ரன்வே மாதிரியான வீடியோ டூல்ஸ்ல போட்டா அந்த போட்டோ அப்படியே உயிருள்ள மனுஷன் மாதிரி வாய்ஸ் ஓவருக்கு ஏத்தபடி உதட்ட அசைச்சு பேசும். இதை நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேமரா, லைட்டிங், ஸ்டூடியோ, எடிட்டர்னு எதுவுமே இல்லாம ஒரு முழு ப்ரொடக்ஷன் கம்பெனியை உங்களால ஒரு லேப்டாப்பை வச்சு ரன் பண்ண முடியுது. இங்க நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ஃபியூச்சர்ல கண்டென்ட் உருவாக்குறது ரொம்ப ஈஸி ஆயிடும். எல்லாராலையும் உருவாக்க முடியும். ஏஜென்ட்டுகளை வச்சு உங்களால அன்லிமிட்டடா கண்டென்ட் உருவாக்க முடியும். அதை வச்சு பெரிய ஆடியன்ஸை பில்ட் பண்ண முடியும். எல்லாமே கேட்கறதுக்கு சூப்பரா இருக்கு. ஆனா என்னோட மனசுல ஒரு பயம் வருது. நாளைக்கே எல்லாரும் இதே மாதிரி ஏஐ ஏஜென்ட் பில்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டா மார்க்கெட் சேச்சுரேட் ஆகிடாதா? இந்த பிசினஸ்லாம் ஒரு சோப்பு குமிழி மாதிரி சட்டுன்னு உடைஞ்சிடாதா? இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வியை எழுப்புது. நீங்க கொடுத்த சோர்ஸ்ல ஆந்த்ரோபிக் கம்பெனியோட CEO டாரியோ அமோடி ஒரு ரொம்ப முக்கியமான வார்னிங் கொடுத்திருக்காரு. அதாவது எல்லாரும் பண்ற தப்பு என்னன்னா, வெறும் ChatGPT-யோட API-யை எடுத்து அதுக்கு மேல ஒரு சின்ன யூசர் இன்டர்ஃபேஸை போட்டு ஒரு ரேப்பரா மாத்தி விக்கிறாங்க. இது ரொம்ப ஆபத்தானது. ரேப்பர் அப்படின்னா எனக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா, நான் சொந்தமா இடம் வாங்காம வேற ஒருத்தரோட நிலத்துல ரொம்ப அழகா ஒரு வீட்டை கட்டி அதை வாடகைக்கு விடுற மாதிரி தானே. நாளைக்கு அந்த நிலத்துக்காரன், அதாவது ஓப்பன் ஏஐ வந்து இங்க நானே வீடு கட்ட போறேன், நீ கிளம்பு அப்படின்னு சொன்னா என் பிசினஸ் ஒரே நைட்ல காலி ஆயிடும். எக்ஸாக்ட்லி. அந்த நிலத்துக்காரன் தான் ஓப்பன் ஏஐ இல்ல கூகுள். அவங்க அடுத்த மாடல் அப்டேட் விடும்போது நீங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு பில்ட் பண்ண அந்த ரேப்பர் ஆப் செய்யற வேலையை அவங்களே டிஃபால்ட்டா செஞ்சிருவாங்க. அப்போ நம்ம பிசினஸ் க்ளோஸ். ஆமா, அப்போ உங்க பிசினஸ்க்கு எந்த பாதுகாப்பும் இருக்காது. பிசினஸ் டெர்மினாலஜில இதுதான் மோட், அதாவது பாதுகாப்பு அரண் இல்லாத பிசினஸ்ன்னு சொல்றாங்க. ஒரு கோட்டையை சுத்தி எப்படி தண்ணி நிறைஞ்ச அகழி இருந்து எதிரிகளை உள்ள விடாம தடுக்குமோ அந்த மாதிரி உங்க பிசினஸ்க்கும் ஒரு மோட் வேணும். அப்போ அந்த மோட்டை எப்படி உருவாக்குறது? ஓப்பன் ஏஐயால ஈஸியா அழிக்க முடியாத ஒரு பிசினஸை நான் எப்படி பில்ட் பண்றது? அதுக்கு நீங்க 2 விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ணணும். ஒன்னு, மனித தொடர்புகள் அதிகம் இருக்கிற பிசினஸ்ல ஏஐ யூஸ் பண்ணணும். இன்னொன்னு, ரொம்ப பிரத்யேகமான அறிவு தேவைப்படுற ஸ்பெஷலைஸ்டு டொமைன்கள்ல இறங்கணும். ஸ்பெஷலைஸ்டு டொமைன்னா எந்த மாதிரி? உதாரணத்துக்கு ஃபினான்ஸ், மெடிசின் இல்ல லீகல் துறை. ஒரு சாதாரண ChatGPT-யால உடனே ஒரு சிக்கலான லீகல் டாக்குமெண்ட்டை 100% பெர்ஃபெக்ட்டா அனலைஸ் பண்ணிட முடியாது.
அந்த குறிப்பிட்ட துறையில இருக்கிற டேட்டாவை வச்சு அந்த துறைக்கு மட்டுமே பயன்படுற மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட்டை நீங்க உருவாக்குனீங்கன்னா அதுதான் உங்களுக்கான மோட். அதை ஓப்பன் ஏஐயால உடனே காப்பி பண்ண முடியாது. கரெக்ட். சரி, அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான பிரத்யேகமான ஏஐ ஆப்பை நான் உருவாக்கிட்டேன். இதை நான் எப்படி மார்க்கெட்டிங் பண்றது? ஏன்னா என்கிட்ட கோடிக்கணக்கில் விளம்பர செலவு பண்ண காசு இல்ல. இதற்கான கோ டு மார்க்கெட் ஸ்ட்ராட்டஜி என்ன? இதுக்கு உங்க சோர்ஸ்ல இருக்கிற காமா ஏஐ கம்பெனியோட உதாரணத்தை நம்ம பார்க்கலாம். அவங்க ஆப் லான்ச் பண்ணப்போ பெரிய பெரிய பில்போர்ட் விளம்பரங்களோ டிவில ஆடோ போடல. அப்புறம் எப்படி இவ்ளோ ரீச் கிடைச்சது? அவங்க ஆரம்பத்துல என்ன பண்ணாங்கன்னா இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாங்க. சில முக்கியமான இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு அந்த ஆப் எப்படி வேலை செய்யுதுன்னு டுட்டோரியல் மாதிரி வீடியோ போட வச்சாங்க. அதை பார்த்துட்டு கொஞ்சம் பேர் அந்த பிளாட்ஃபார்முக்குள்ள வந்தாங்க. ஆனா கொஞ்சம் பேரை வச்சு எப்படி $100 மில்லியன் பிசினஸ் ஆனாங்க? அங்கதான் உங்க ப்ராடக்டோட குவாலிட்டி பேசுச்சு. அந்த ஆப் அவ்வளோ பெர்ஃபெக்ட்டா ஈஸியா இருந்ததுனால உள்ள வந்த யூசர்ஸ் எல்லாரும் அதை தங்களோட ஆஃபீஸ்ல காலேஜ்ல மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த வேர்ட் ஆஃப் மவுத், அதாவது வாய்மொழி விளம்பரம் மூலமா தான் அவங்க மில்லியன் கணக்கான யூசர்ஸை பிடிச்சாங்க. நீங்க உருவாக்குற ஏஐ டூல் நிஜமாவே ஒரு பெரிய ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுச்சுன்னா மக்கள் அதை தானா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. இதெல்லாம் தாண்டி உங்க நோட்ஸ்ல கடைசியா ஒரு விஷயம் இருந்துச்சு, ஏஜென்டிக் காமர்ஸ் அப்படின்னு ஒன்று வரப்போகுதுன்னு. அதை படிச்சப்போ எனக்கு தலையே சுத்திடுச்சு. அது என்னன்னு கொஞ்சம் ப்ராக்டிக்கலா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? ஏஜென்டிக் காமர்ஸ்னா என்ன? என் வீட்டுக்கு தேவையான மளிகை சாமான்லாம் என் ஏஐயே ஆர்டர் பண்ணிடுமா? மளிகை சாமான் மட்டும் இல்ல, அதை விட பெரிய விஷயங்களை பண்ணும். இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல ஷாப்பிங் பண்றோம்ல, இதையே முழுசா மாத்த போற கான்செப்ட் தான் ஏஜென்டிக் காமர்ஸ். இப்போ நீங்க ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, என்ன பண்ணுவீங்க? நிறைய வெப்சைட்டுக்கு போவேன், பாலிசி டேர்ம்ஸ் எல்லாம் படிப்பேன், அப்புறம் எது பெஸ்ட்னு தெரியாம கன்ஃபியூஸ் ஆவேன். எக்ஸாக்ட்லி. ஆனா ஃபியூச்சர்ல என்ன நடக்கும்னா உங்களுக்குன்னு ஒரு பர்சனல் ஏஐ ஏஜென்ட் இருக்கும். அதுக்கு உங்களோட மெடிக்கல் ஹிஸ்டரி, உங்க பட்ஜெட், உங்க தேவைகள் எல்லாமே தெரியும். ஓ, அப்போ அந்த ஏஐ எனக்கு எந்த பாலிசி நல்லா இருக்கும்னு தேடி சஜஸ்ட் பண்ணுமா? சஜஸ்ட் பண்றதோட நிக்காது. உங்க பர்சனல் ஏஐ ஏஜென்ட் நேரா ஸ்டார் ஹெல்த், HDFC மாதிரியான இன்சூரன்ஸ் கம்பெனிகளோட ஏஐ ஏஜென்ட்களுக்கு பிங் பண்ணும். ஹலோ, என் பாஸுக்கு இந்த கவரேஜ் வேணும், ஆனா பிரீமியம் இவ்வளவுதான் தர முடியும், நீங்க என்ன பெஸ்ட் ஆஃபர் தரீங்க அப்படின்னு அந்த கம்பெனியோட ஏஐ கிட்டயே உங்க சார்பா பேரம் பேசும். என்னது, ஏஐயும் நெகோசியேட் பண்ணுமா? ஆமாங்க. ஃபைனலா எந்த கம்பெனி பெஸ்ட் ஆஃபர் தருதோ அந்த பாலிசியை அதுவே வாங்கி பேமெண்ட்டையும் முடிச்சிட்டு பாஸ் பாலிசி வாங்கிட்ட அப்படின்னு உங்களுக்கு ஒரு மெசேஜ் மட்டும் அனுப்பும். இதுல நீங்க எந்த வெப்சைட்டுக்கும் போக தேவையில்லை. கம்பெனிகளோட ஏஐயும் கஸ்டமர்ஸோட ஏஐயும் தங்களுக்குள்ளேயே பேசி பிசினஸ் டீலை முடிச்சுக்கும். இதுதான் ஏஜென்டிக் காமர்ஸ். இதை கேட்கறப்போ உண்மையிலே கொஞ்சம் மிரட்சியா தான் இருக்கு. அப்போ வெப்சைட்ஸ், ஆப்ஸ் எல்லாம் தேவையில்லாம போயிடுமா? சரி, இவ்வளவு விஷயங்களை நாம இன்னும் டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ இது எல்லாத்துக்கும் அர்த்தம் என்ன? நம்ம லிஸ்னருக்கு இதுல இருந்து என்ன டேக்அவே? முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த ஏஐ ஏஜென்ட்கள், வாய்ஸ் ஏஜென்ட்கள் இதெல்லாம் வச்சு பணம் சம்பாதிக்க நீங்க ஒரு பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கணும்னு அவசியமே இல்ல. கண்டிப்பா இல்ல. மார்க்கெட்ல என்னென்ன டூல்ஸ் வருதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிசினஸ்ல மக்களுக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு கண்டுபிடிங்க. அந்த டூல்ஸை வச்சு இந்த பிரச்சனைக்கு எப்படி சொல்யூஷன் கொடுக்கலாம்னு யோசிக்கிற ஒரு ஏஐ ஜெனரலிஸ்டா நீங்க மாறுறது தான் ரொம்ப முக்கியம். நீங்க சொல்றது 100% உண்மை. நாம எவ்வளவுதான் ஏஐ டூல்ஸை பத்தி பேசினாலும் ஃபைனலா ஒரு மனுஷனை ஏஐல இருந்து வித்தியாசப்படுத்துறது எது தெரியுமா? விமர்சன சிந்தனை, அதாவது கிரிட்டிக்கல் திங்கிங். கரெக்ட். அதுதான் நம்ம பலம். எந்த டூலை யூஸ் பண்ணணும், எந்த ஏஐ சொல்ற இன்ஃபர்மேஷனை நம்பணும், எந்த இடத்துல மனிதர்களோட இமோஷனல் டச் தேவை அப்படிங்கிற அந்த பகுத்தறியும் திறன் தான் உங்களுக்கான மிகப்பெரிய பவர். ஏஐய உங்களுக்கான ஒரு அசிஸ்டண்டா யூஸ் பண்ணுங்க, ஆனா உங்க மூளையோட சிந்திக்கும் திறனை எப்பவும் ஷார்ப்பா வச்சுக்கோங்க. ரொம்ப அருமையா சம்மரைஸ் பண்ணீங்க. இந்த விரிவான அலசலை கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நாங்க ஒரு சின்ன சேலஞ்ச் தரோம். நாளைக்கு உங்க பிசினஸ்லயோ இல்ல உங்க ரெகுலர் ஜாப்லயோ நீங்க டெய்லி திரும்ப மேனுவலா செய்யற ஒரு டாஸ்கை யோசிச்சு பாருங்க. அது இமெயில் அனுப்புறதா இருக்கலாம், இல்ல டேட்டா என்ட்ரியா இருக்கலாம். ஆமா, ஏதாவது ஒரு சின்ன போர் அடிக்கிற டாஸ்க். அந்த ஒரு டாஸ்கை அடுத்த வாரம் எப்படி ஒரு ஏஐ ஏஜென்ட் கிட்ட ஒப்படைச்சு ஆட்டோமேட் பண்ணலான்னு இன்னைக்கே ரீசர்ச் பண்ண ஆரம்பிங்க. உங்களுக்கான ஏஐ புரட்சி இன்னைக்கே தொடங்கட்டும். நீங்க கொடுத்த இந்த பிரமாதமான சோர்ஸ் மெட்டீரியல்ஸை வச்சு இந்த விஷயங்களை அலசுனதுல எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷம். இந்த டீப் டைவ் கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் அடுத்த அலசலில் சந்திப்போம்.